Students, welcome to part-time class. Today I am talking about the 10th standard first lesson example 1.2. Question paranga, if A cross B flower bracket 3 2 3 4 5 2 5 4 flower bracket. இவங்க A cross B ஓட வேல்யூ கொடுத்துட்டு A and B தனித்தனியா என்ன சொல்றாங்க, A உம் B உம் தனித்தனியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்திருந்தாலே நமக்கு ஒரே ஒரு வேல்யூ 3 2 இப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்திருந்தாலே நம்ம என்னன்னு கணக்கில் எடுப்போம்னா இது A இது B. எப்பயுமே என்ன பண்ணுவோம், இது A இது B இந்த மாதிரி தான் எப்பயுமே வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ அதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கமாக்கு முன்னாடி கொடுத்துருக்க எல்லா வேல்யூமே A, எல்லாமே என்னது A. அப்போ பாருங்கள் A மட்டும் என்னென்ன இருக்குது, 3 3 5 5. ஸோ 2 3 2 5 இருக்குது. அப்போது ஏவோட வேல்யூ என்னது, ஒரு வாட்டி எடுத்தால் போதும். 2 வாட்டி 3 இருக்குன்னா சிங்கிள் டைம் எடுத்தால் போதும். அதே மாதிரி இங்கேயும் 2 வாட்டி 5 இருக்குன்னா ஒரு வாட்டி எடுத்தால் போதும். அப்படி பார்த்தா 3 5 ஏவோட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ B கமாக்கு ஆஃப்டர் இருக்கிறது எல்லாமே என்னது பியோட வேல்யூ. இங்கே பாருங்கள், இப்போ B 2 4 2 4 2 வாட்டியும் சேம் நம்பர். ஸோ அதனால என்னது 2 and 4 இது பியோட வேல்யூ. இப்போ எல்லாமே என்னது நம்ம கண்டுபிடிச்சாது. அதை எப்படி எழுதணுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். A cross B ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே அப்படியே எடுத்து எழுதிட்டு A ஈக்குவல் செட் ஆஃப் ஆல் கோஆர்டினேட்ஸ். செட் ஆஃப் ஆல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா செட்டில் இருந்தும் எலமெண்ட் ஆஃப் A cross B செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்னா முன்னாடி இருக்க நம்பர். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட் A cross B என்ன கொடுத்துருந்தோம் ஆன்சர் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் 3 5. ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் Bக்கு set of all second coordinates of element of A cross B என்ன வேல்யூ 2 4. இவ்வளோதான் ஆன்சர், ஈஸியான மெத்தட். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துக்கோங்க. 1.3 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.